வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஜமா அந்த அன்பே டயானா இந்த படங்களை இயக்கிய இயக்குனர் பாரி இளவழகனுடைய ஒரு பேட்டி பார்த்தேன். அவர் ஒரு விருமாண்டி படத்துடைய ஒரு காட்சி பத்தி சொன்னார். கமலஹாசன் என்ன மாதிரியான காட்சி அமைப்புகள் அதுல பிரமிக்க வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அதாவது காட்சி என்ன அப்படின்னா, இவர் நம்ம பசுபதி உட்காந்து ஷேவ் பண்ணிட்டு இருப்பாரு, கமல் உள்ள வருவாரு. அப்ப இது காட்சி. அவர் அந்த காட்சியுடைய நோக்கம் என்னன்னா, நீ நிலத்தை வித்துருன்னு இவர் கேட்பாரு பசுபதி. அவர் மாட்டேன் பாரு, இவ்வளவுதான். இதை நேரடியா பேசியிருக்கலாம். பட் ஆனா அதை எப்படி கமல் அந்த காட்சியை எடுத்திருக்காரு, எவ்வளவு லைவ்லியா எடுத்திருக்காரு அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு டைரக்டர். எப்படின்னா, அவர் கமல் உள்ள வரப்பவே ஒரு டிராக்டர் உள்ள வரும், விடப்பா டம டம டமன்னு அப்படிம்பாரு. பாத்தியா, வெய்ய காலமா இருக்கு, பவுடர் போடியா, கத்தி படாம இப்ப ஷேவ் பண்ணுங்கிற மாதிரி கமல் பேசுவாரு. ஸோ இதெல்லாம் அந்த காட்சியை ஒரு லைவ்லியா நம்மளே அங்க இருக்கிற மாதிரி, பக்கத்துல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த அவங்களுக்குள்ள உள்ள கான்வர்சேஷன் அது இப்ப ஒரு சவுண்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. டம டம டமன்னு அந்த வண்டி போறது, அந்த காட்சியை எவ்வளவு தூரம் அவர் எப்படி சொல்றது, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு வர்றாரு. நேரடியா ஒரு விஷயத்த சொல்லாமல் அதை எப்படி அந்த காட்சியை அழகுபடுத்துறாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அவர் வியந்து பார்த்து சொல்லியிருந்தாரு. அதாவது நம்ம எப்பொழுதுமே நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஜீனியஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. முதல்ல அவரை கவனிக்கணும், அவரை பார்த்து வியக்கணும், அப்புறம்தான் நம்ம அவர் ஜீனியஸ்ங்கிறது நமக்கு புரியும். ஸோ இந்த இயக்குனர் சொன்னோடனே எனக்கு ஒரு எழுத்தாளர், தீபா ஜானகிராமன்னு ஒரு எழுத்தாளர், அவங்க சினிமா பத்தி நிறைய எழுதுவாங்க. திரையெல்லாம் செண்பகப்பூன்னு ஒரு தொடரே எழுதியிருக்காங்க, அது ஒரு புத்தகமாகவும் வந்திருக்கு. அவங்க சித்ரா லட்சுமணன் அவர்கள்ட்ட ஒரு பேட்டி கொடுத்த பொழுது எனக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை சந்திக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு சினிமாவை பத்தி அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அவர் தன்னுடைய முன்னோடிகளை எப்படி மதிக்கிறாரு, அந்த முன்னோடிகளை மதிக்கிறத நான் உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 1.5 மணி நேரம் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 1.5 மணி நேரத்துல அவர் பல்வேறு ஆளுமைகளை பத்தி அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சு நாகேஷ், கே பாலச்சந்தர், பல எழுத்தாளர்கள், பல உரையாடல்கள், பாடல்கள் அப்படின்னு நிறைய போயிருக்கு. அந்த 1.5 மணி நேரத்துல ஒரு 20-25 ஆளுமைகளை பத்தி அவர்கிட்ட பேசியிருக்காரு. அதுல குறிப்பா ரித்விக் கட்டக் பாராட்டியிருக்காரு. ரித்விக் கட்டக் கூட ஒரு காட்சியை எப்படி எடுப்பாரு நடிச்சு காமிச்சு வியந்திருக்காரு. ஸோ அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, நமக்கு முன்னாடி உள்ளவங்க ஜீனியஸ் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியணும்னா கவனிக்கணும், கவனிச்சதுக்கு அப்புறம் அதை பார்த்து வியக்கணும், நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காரு. நீங்க இவரை பத்தி எழுதுங்களேன் அப்படின்னு, ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனாலிட்டியை பத்தி. அதுக்கு அவங்க நான் நிச்சயம் எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க. யாரை பத்தி எழுத போறோங்கிறத நான் அதை எழுதும் பொழுது நான் சொல்றேன். இப்ப நான் அதுக்கு, அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்கல்ல, யாரை பத்தி எழுத போறோமோ அவங்களுடைய ஹிஸ்டரி, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்ப்பாங்களோ, அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது கமலஹாசன் தன்னுடைய முன்னோடிகளை எவ்வளவு தூரம் மதிக்கிறாரு, அவங்கள எவ்வளவு தூரம் கொண்டாடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவரு சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவை பத்தி பேசும்பொழுது அவ்வளவு பணிவு கமலஹாசன் கிட்ட. அவர் கிளின்ட் ஈஸ்ட்வுட்டே தாண்டிட்டாரு, 95 வயசுல படம் பண்ணிட்டு இருக்காரு, டைரக்ட் பண்றாரு அப்படின்னு அவரை பத்தி பேசுறாரு. ரித்விக் கட்டக்க பாராட்டுறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களையும் அவர் பாராட்டி அவங்கள பத்தி பெருமையா பேசி அவங்க பண்ண சாதனைகளை சொல்றாரு. ஸோ இது எப்படின்னா, நம்முடைய முன்னோடிகளை மதிக்கணும் அப்படிங்கிறத கமலஹாசன் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அதை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் சொல்றாங்க. எனக்கு அந்த இவருடைய பேட்டி பார்க்கும் பொழுது, நம்ம இயக்குனர் பாரி இளவழகனுடைய பேட்டி பார்க்கும் பொழுது எனக்கு இது ஞாபகம் வந்தது. ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இப்ப இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, விருமாண்டி படம், அதாவது நம்ம கைதி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணாரு. அதை பார்த்துட்டு கமல் சார் கூப்பிட்டு பாராட்டினாரு. பிரமாதமா பண்ணிருக்கீங்க லோகேஷ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்ப லோகேஷ் சொன்னாரா, சார் விருமாண்டி தான் எனக்கு இந்த படம் எடுப்பதற்கு இன்ஸ்பிரேஷன். அதாவது விருமாண்டி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வர்றாரு, வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் லைஃப் எப்படி இருக்கும்
அப்படின்னு நான் யோசிச்சேன். அதுதான் கைதியா வந்தது. ஸோ அது வந்து அந்த கேரக்டரை நான் அப்படிதான் டெவலப் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு கமல் சார் என்ன சொன்னார்னா, நான் ஸ்பார்டக்கஸ் படம் பார்த்து தான் விருமாண்டியே எனக்கு ஒரு கதை பண்ணணும் விருமாண்டி மாதிரிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. ஸோ ஒன்றை பார்த்து ஒன்று, அது வந்து காப்பி அடிக்கிறது கிடையாது, இன்ஸ்பயர் ஆகிறது. இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் சீரியஸ் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து ஜப்பானும் ஜெர்மனும் ஜெயிச்சிருந்தா என்ன இருக்கும் அப்படிங்கிற த மேன் இன் த ஹை கேசல்னு ஒரு சீரீஸ் இருக்கு. அது அமேசான் பிரைம்ல நான் பார்த்தேன். இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மனும் ஜப்பானும் ஜெயிச்சிருந்தா உலகம் எப்படி இருக்கும்னு ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அது பேரலல் வேர்ல்டில் நடக்கிற கதை, ரொம்ப பிரமாதமா இருக்கும். பேரலல் யூனிவர்ஸ், பேரலல் வேர்ல்டுன்னா கான்செப்ட் சொல்றோம்ல, அதை வச்சு 4 சீசன் தான், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை தொட்டு ஒரு விஷயம் அப்படிதான் அது வரும். நம்ம முன்னோடிகளை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா கமலஹாசன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.